ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டர்ட் புட்டிங், ப்ரெட் புட்டிங் பண்ணுவேன் எப்பயுமே அடிக்கடி. இப்போ பண்ணலாம், பால் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாலை சுண்ட வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ரொம்பலாம் சுண்ட வைக்கல, ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜில்லு பாலில் கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாலில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவினேன். தூவிட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் தான் இருக்கும் அதில் போட்டேன். போட்டுட்டு தட்டத்தில் வந்து ப்ரெட்டை வந்து அப்படியே கட் பண்ணி ஒரு தட்டை ஃபுல்லாக பரப்பி வைக்கணும். அதுக்கு சைடெல்லாம் கட் பண்ணலாம், நான் கட் பண்ணல, அப்படியே தான் போட்டுட்டேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா கலந்துட்டு பாருங்கள், அப்படியே ப்ரெட்டை அப்படியே தான் முழுசாகவே வச்சுட்டேன். சைடெல்லாம் கட் பண்ணி ஒயிட்டாக வைப்பாங்க. நான் என்ன இருக்குது இதில், அதை கட் பண்ணி அதை தூக்கி போட்டு அப்படின்னு அப்படியே வச்சுட்டேன். ஆக்சுவலாக அந்த ப்ரெட்டை வச்சோடனே தண்ணியில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு தண்ணியை நல்லா 2 சர்க்கரை ஸ்பூன் போட்டு அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக ஊற்றணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டுக்குள்ளெல்லாம் சர்க்கரை இருக்கிற மாதிரி இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு, இப்போ எல்லாம் சர்க்கரையெல்லாம் ரொம்ப சேர்த்துறதில்ல, அதனால் அதை அப்படியே ஊற்றிட்டு இதை மேலாக அப்படியே ஊற்றினேன். அப்படியே நல்லா ஊற்றிட்டு அப்புறம் என்ன நினச்சேன்னா, இது எதுவும் இறங்கலைன்னா என்ன பண்ணுறது இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு 4-5 தடவை அப்படியே அங்கங்கே குத்தி விட்டுட்டேன். எல்லாம் அந்த ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் திக்காக இருக்கிறதுனால உள்ளே இறங்காமல் வெறும் ப்ரெட்டு கீழே மேலே கஸ்டர்டாக இருந்தால் நல்லா இருக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி குத்தி விட்டுட்டு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் மறுபடியும் தூவினேன் மேலாக. தூவிட்டு முந்திரி பருப்பு ஒரு 3, பாதாம் பருப்பு ஒரு 4 எடுத்து துருவி அதை அப்படியே மேலாக அப்படியே சேர்த்துனேன். அது நல்லா இருக்கும், முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போடுறது. அதுக்கப்புறமே நடுவில் ஒரு பாதாம் ஒரு 4 பாதாம் வச்சு டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு பாருங்கள், அப்படியே குத்தி விட்றேன். இப்படி குத்தி விட்டுட்டு அது உள்ளே வச்சுட்டு பாதாம் பருப்பு ஒரு 4 வந்து அழகாக நடுவில் ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இது தட்டம் போட்டு மூடி வைக்கலாம், இல்லை அப்படியே வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் தானே ஜில்லுன்னு ஆகிடும். அப்புறம் எடுத்து அதை கப்பில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து என்னோடய ஸ்டைலில் கஸ்டர்ட், அதாவது சர்க்கரை கம்மியாக போட்டு பண்ணுறது, சைடெல்லாம் கட் பண்ணாமல் ஈஸியாக மெத்தடில் செய்கிறது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெயில் காலத்துக்கு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். சர்க்கரை வேண்டாங்கிறவங்க, சர்க்கரையை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக சர்க்கரை போட்டு சேர்த்துக்கு தான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சேன். நீங்களும் எல்லாம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.